ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாஸ்தா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. இது பண்ணுறதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இப்போ பாஸ்தா போட்டுக்கலாம். இந்த கப்புக்கு நான் 5 கப்பு பாஸ்தா போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய தான் செய்கிறேன், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பிட்ணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. 7 நிமிஷம் தான் வேக வைக்கணும். இந்த ஸ்பைரல் பாஸ்தா சீக்கிரமாக வெந்துடும். கேர்லெஸ்ஸாக விட்டோன்னா அப்புறம் குழஞ்சிட்டுனா அப்புறம் பாஸ்தா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் மணியை பார்த்துட்டு கரெக்டாக வடித்து எடுத்துருங்க. வடித்ததுக்கப்புறம் ஒரு பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அதையும் வடிச்சிடணும். அப்புறமா வேறு பாத்திரத்துக்கு இங்கே மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ஆற விட்டுருங்க. அப்புறம் இப்போ பாஸ்தா செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 4 பல் பூண்டும் சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது பொரிஞ்சோடனே இப்போது 2 பெரிய சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறம் 2 கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து வேகட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போது இந்த கேரட்டை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துட்டான்னு. அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சம் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தக்காளி சாஸ், டொமேட்டோ கெச்சப் ஊற்றி கிண்டிக்கோங்க. கொஞ்சம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சுருந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போது உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நறுக்கி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனோடனே இறக்கி வச்சுருங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சீஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. பாஸ்தாவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரசித்து ருசித்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.